السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وكفى والصلاة والسلام على عباده الذين اصطفى. أما بعد. மரியாதைக்குரிய சகோதரர்களே, கண்ணியத்துக்கும் மரியாதைக்குரிய இஸ்லாமிய பெண் மக்களே, இன்று நாம் இந்த தஜ்வீத் வகுப்பிலே பார்க்க உள்ள பாடம் அரபி சொற்களிலே இடம்பெறுகின்ற கனமான எழுத்துக்கள். அரபி எழுத்துக்களிலே இடம்பெறுகிற கனமான எழுத்துக்களை எப்பொழுது, எந்த சூழ்நிலையிலே, எந்த அடையாளத்துடன் வந்தால் கனப்படுத்தி ஓத வேண்டும், அதற்கான முழு விவரங்களை இந்த வகுப்பிலே பார்க்கலாம். முதலாவதாக, அரபி மொழி எழுத்துக்களிலே கனமான எழுத்துக்கள் எத்தனை உள்ளன என்று பார்த்தோம் என்றால், மொத்தம் 8 எழுத்துக்கள், கனமான எழுத்துக்கள் இருக்கின்றன. அவை யாவை என்றால், முதலாவதாக ஹா, இதற்கு அடுத்து ரா, சாத், வாத், தா, வா, கைன், காஃப். இந்த 8 எழுத்துக்கள் கனமான எழுத்துக்களாகும். எந்த சூழ்நிலையில் இதை கனப்படுத்தி ஓத வேண்டும், எந்த சூழ்நிலையில் எந்த எழுத்து தன்னுடைய கணத்தை எழுந்துவிடும், எது தன்னுடைய கணத்தை இழக்காமல் தன்னுடைய உண்மையான நிலையிலேயே இருக்கும் என்கின்ற அனைத்து விவரங்களையும் இந்த பாடத்திலே இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். சரி, முதலாவதாக எப்போ இந்த எழுத்துக்களை கணத்துடன் ஓத வேண்டும் என்று பார்த்தோம் என்றால், இந்த எழுத்துக்களின் மீது ஃபத்ஹா அல்லது தொம்மா இடம்பெற்றால், தொம்மா வந்துவிட்டால், ஃபத்ஹா வந்துவிட்டால், இந்த எழுத்துக்களின் மீது இந்த அனைத்து எழுத்துக்களையும் மிக்க கனமாக ஓத வேண்டும். சில எழுத்துக்கள் கனமாக ஓத வேண்டும், வெறும் கனமாக. இந்த 4 எழுத்துக்கள் கனத்துடன் ஓத வேண்டும். ஆனால் இந்த 4 எழுத்துக்கள், அடுத்து வரும் 4 எழுத்துக்கள், கீழே கோடை இழுத்திருக்கின்றேன், அந்த எழுத்துக்கள் அனைத்தும் கணத்துடன், நார்மலான கணத்துடன் ஓத வேண்டும். ஆனால் எந்த எழுத்துக்களை மேலே கோடிட்டிருக்கேனோ அந்த எழுத்துக்களை மிக்க கணத்துடன் ஓத வேண்டும். வாருங்கள், அதற்கான வித்தியாசத்தை இன்ஷா அல்லாஹ் இந்த பாடத்திலே பார்க்கலாம். ஆக இந்த எழுத்துக்கள் அனைத்துமே ஃபத்ஹா அல்லது தம்மா வந்துவிட்டால் கணத்துடன் ஓத வேண்டும். இன்னொரு சூழ்நிலையிலே கணத்துடன் ஓத வேண்டியது இருக்கும். அது எந்த சூழ்நிலை என்றால், இந்த 8 எழுத்துக்களின் மீது சுக்கூன் வந்தால், சுக்கூன் வந்துவிட்டால், இந்த எழுத்துக்களின் மீது சுக்கூன் இருக்கையிலே இந்த எழுத்துக்களுக்கு முன்பதாக
அரபி மொழி எழுத்துக்களிலே வேறு ஏதாவது ஒரு எழுத்து இடம்பெற்று, உதாரணத்துக்கு பாவை வைத்து கொள்ளலாம். பா, இந்த பாவிற்கு ஃபத்ஹா அல்லது தம்மா இருக்கையில் இதனுக்கு பிறகு இருக்கிற அந்த கனமான எழுத்துக்களை கனத்துடன் ஓத வேண்டும். அந்த எழுத்துக்களின் மீது ஃபத்ஹா அல்லது தொம்மா வந்துவிட்டாலும் கனத்துடன் ஓத வேண்டும். இந்த எழுத்துக்களின் மீது சுக்கூன் வந்து அதன் முன்பதாக அல்லது அதன் முன்பதாக மற்ற ஏதாவது ஒரு எழுத்து இருக்கையில் இந்த எழுத்தின் மீது ஃபத்ஹா அல்லது தொம்மா வந்து விட்டாலும் அந்த கனத்துடன் ஓத வேண்டிய எழுத்துக்களை கனமாக தான் ஓத வேண்டும். உதாரணத்துக்கு பார்த்தோமே என்றால், ஹாவை எடுத்துக்கொள்ளலாம். ஹாவின் மீது ஃபத்ஹா உள்ளது இருந்தால் ஹா என்று ஓதணும். தம்மா வந்துவிட்டால் ஹூ என்று ஓதணும். ஆக இரண்டு சூழ்நிலையிலும் இது கனத்துடன் ஓதுகிறோம். ஆனால் கனமாக ஓதுகின்ற எழுத்துக்களிலே தாவை எடுத்துக்கொள்ளலாம். இந்த தாவிற்கு சுக்கூன் கொடுத்து விடலாம். இதனுக்கு முன்பதாக பா இந்த எழுத்தை கொண்டு வந்து இந்த எழுத்துக்கு ஃபத்ஹா ஃபத்ஹாவை கொடுத்து அல்லது தொம்மாவை கொடுத்து இணைத்தாலும் இந்த கனமான எழுத்து கனத்துடன் தான் ஓத வேண்டியது இருக்கும். தன்னுடைய கனத்தை அது இழக்காது. ஆக ஃபத்ஹா இருந்தாலோ தொம்மா இருந்தாலோ அல்லது அந்த கனமான எழுத்துக்களின் மீது சுக்கூன் இருக்கையிலே அதற்கு பின்னால் உள்ள எழுத்துக்களுக்கு மீது ஃபத்ஹா அல்லது தொம்மா இருந்தாலும் கூட இந்த எழுத்துக்களை கனத்துடன் தான் ஓத வேண்டும். சரி, இது முழுமையான தகவல் ஆகும். சரி, இந்த கட்டளையிலே சிறிதளவு வித்தியாசத்துடன் வருகின்ற இன்னொரு எழுத்து என்னவென்றால் ஹா. இந்த ஹாவை ஃபத்ஹாவுடனோ அல்லது தொம்மாவுடனோ ஓதினால் கனத்துடன் ஓத வேண்டும். அல்லது இந்த ஹாவின் மீது சுக்கூன் வருகையிலே ஹாவின் மீது சுக்கூன் வந்துவிட்டால் இதன் முன்பதாக பின்னாடி வேறு ஏதாவது ஒரு எழுத்து வந்து அதன் மீது ஃபத்ஹா அல்லது தொம்மா இருந்தால் கனமாக ஓத வேண்டும். ஆனால் இந்த ஹாவிற்கு கஸ்ராவை கொடுத்து விட்டால் இது தன்னுடைய கனத்தை எழுந்துவிடும். தன்னுடைய கனத்தை எழுந்துவிட்டு ஒரு சாதாரணமான கனமில்லாத ஒரு எழுத்தாக மாறிவிடும். இதற்கான உச்சரிப்பு என்பது ஹி. ஃபத்ஹா தொம்மாவுடன் உச்சரித்தால் கனத்துடன் ஓதுவோம், ஹா ஹூ என்று கனத்துடன் ஓதுவோம். ஆனால் கஸ்ரா வந்துவிட்டால் ஹி என்று தன்னுடைய கனத்தை எழுந்து அதனுடைய கனத்தை விட்டுவிட்டு மெலிதாக ஓத வேண்டும்.
அதேபோல் இந்த ஹாவிற்கு சுக்கூன் வந்துவிட்டால் இதனுக்கு பின்னாடி முன்பதாக வருகின்ற எழுத்தின் கீழ் கஸ்ரா இருந்தாலும் இந்த எழுத்தை மெலிதாக ஓத வேண்டும். பிஹ் பிஹ். ஆக ஹா என்பது மற்ற எழுத்துக்களின் மற்ற எழுத்துக்களை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஹா சிறிதளவு வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறது. இதற்கு அடுத்ததாக சாத் ضاد ط ظ மிக்க கனமான இந்த எழுத்துக்களை அனைத்து சூழ்நிலைகளிலும் இதன் மேல் ஃபத்ஹா அல்லது தொம்மா வந்தாலும் சரி, அல்லது இந்த எழுத்துக்களின் மீது சுக்கூன் இதற்கு முன்பதாக இதற்கு பின்னாடி உள்ள எழுத்துக்களுக்கு கஸ்ரா வந்தாலும் சரி, அல்லது இதன் முன்பதாக இருக்கின்ற எழுத்துக்களுக்கு ஃபத்ஹா அல்லது தொம்மா இந்த எழுத்துக்களுக்கு சுக்கூன் வந்தாலும் சரி, இந்த எழுத்துக்களுக்கு சுக்கூன் இதற்கு முன்பதாக பின்னாடி உள்ள எழுத்துக்களின் மீது ஃபத்ஹா தொம்மா வந்தாலும் சரி, இந்த எழுத்துக்களை கனமாக ஓத வேண்டும். இந்த எழுத்துக்களுக்கு கஸ்ரா வந்தாலுமே சரி, இந்த எழுத்துக்கள் தன்னுடைய கணத்தை இழக்காது, கணத்துடன் தான் ஓத வேண்டும். ஆனால் வளைத்து ஓத வேண்டும். சுய் உய் தொய் உய். ஆக தன்னுடைய கணத்தை ஒருபோதும் இது இழக்காது. ஏனென்றால் இது மிக்க கணத்துடன் ஓத வேண்டிய எழுத்துக்களாகும். சாத் ضاد ط ظ. இந்த 4 எழுத்துக்களையும் அனைத்து சூழ்நிலைகளிலும் இதன் மீது ஃபத்ஹா தொம்மா வந்தாலும் சரி, அல்லது இந்த எழுத்துக்களுக்கு சுக்கூன் பின்னால் உள்ள எழுத்துக்களுக்கு ஃபத்ஹா தொம்மா வந்தாலும் சரி, இது கணத்துடன் தான் ஓதணும். இந்த எழுத்துக்களின் கீழ் கஸ்ரா வந்தாலும் சரி, அல்லது இந்த எழுத்துக்கள் சுக்கூன் இருக்கையிலே பின்னால் வருகின்ற எழுத்துக்கு கஸ்ரா இருந்தாலும் சரி, அனைத்து சூழ்நிலைகளிலும் இந்த எழுத்துக்களை கணத்துடன் தான் ஓத வேண்டும். ஏனென்றால் இந்த 4 எழுத்துக்களும் மிக்க கனமான எழுத்துக்களாகும். அதன் பிறகு கைன் காஃப். இதுவும் இந்த 4 எழுத்துக்களுக்கு அடுத்ததாக கேட்டகரியில் வருகின்ற எழுத்துக்களாகும். இதுவும் கனமான எழுத்துக்கள். ஹாவை எவ்வாறு நாம் வேறுபடுத்தி பார்த்தோமோ அதேபோல் இந்த 2 எழுத்துக்களையும் வேறுபடுத்தி பார்க்க வேண்டும். கைன் காஃப். ஃபத்ஹா தொம்மா வந்தால் கணத்துடன் ஓதணும். இந்த எழுத்துக்களின் மீது சுக்கூன் வருகையிலே இதற்கு முன்பதாக வரும் எழுத்துக்களுக்கு ஃபத்ஹா தொம்மா இருந்தாலும் இந்த எழுத்துக்களை கனமதான் ஓதணும். இந்த எழுத்துக்களுக்கு கஸ்ரா வந்துவிட்டால் சிறிதளவு நல்ல மிக்க கணத்துடன் இல்லை என்றாலும் சிறிதளவு கணத்துடன் தான் ஓதணும். ஆக இது சிறிதளவு கணத்துடன் ஓத வேண்டிய எழுத்துக்களாகும். சாத் தாவை ஒப்பிட்டு பார்த்தோம் என்றால் இந்த எழுத்துக்கள் சிறிதளவு கணத்துடன் ஓதணும். அது மிக அதிகமாக கணத்துடன் மிக்க கணத்துடன் ஓத வேண்டிய எழுத்துக்களாகும். இந்த எழுத்துக்கள் ஒரு சிறிதளவு கணத்துடன் ஓத வேண்டிய எழுத்துக்களாகும். இதன் பிறகு ஆக இதை பற்றி நல்ல விதத்திலே தெரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். இந்த பட்டியலிலே மிக்க வித்தியாசமாக
தனியாகவே செயல்படுகின்ற எழுத்து என்பது ரா. மற்ற எல்லா சட்டங்களும் இதோடன் இணைந்தாலும் ஒரு சில விஷயங்கள் இந்த எழுத்திலே மாறுபடுகின்றன. மற்ற வித்தியாசத்துடன் இந்த உச்சரிக்க வேண்டிய சூழ்நிலை இந்த ராவுக்கு ஏற்படுகின்றது. அதாவது இந்த ராவுக்கு ஃபத்ஹா அல்லது தம்மா வந்துவிட்டாலும் கணத்துடன் ஓதணும். ராவுக்கு சுக்கூன் இதற்கு முன்பதாக வரும் எழுத்து, இதற்கு பின்னால் வரும் எழுத்துக்கு ஃபத்ஹா அல்லது தம்மா இருந்தாலும் கணத்துடன் ஓதணும். ஆனால் இந்த எழுத்துக்கு கீழ் கஸ்ரா வந்தாலோ அல்லது இந்த எழுத்துக்கு சுக்கூன் இருக்கையிலே இதற்கு பின்னால் வரும் எழுத்துக்கு கஸ்ரா வந்தாலோ இந்த ராவை மெலிதாக ஓத வேண்டும். இது மாறுபடவில்லை. ஹாவை எவ்வாறு உச்சரிப்போமோ, ஹாவிற்கான சட்டங்கள் என்னவோ அதுதான் இதுவரை இந்த எழுத்து ஹாவை போல்தான் இருக்கின்றது. உச்சரிப்பிலே கிடையாது. அந்த சட்டங்களிலே, அந்த கணத்தின்கான சட்டங்களிலே ஒரு மாதிரியாக தான் இருக்கின்றது. ஆனால் சில விஷயங்களிலே இந்த எழுத்து மாறுபடுகின்றது, தன்னுடைய வித்தியாசத்தை காட்டுகிறது. அது என்னவென்றால், தெளிவாக கவனியுங்கள், நல்ல முறையில் கவனியுங்கள். மிக முக்கியமான விஷயம், ராவிற்கு சுக்கூன் இருக்கையிலே இதன் பின்னால் உள்ள எழுத்துக்கு மீமை வைத்து விடலாம். மீமுக்கு கஸ்ரா இருக்கின்றது. பொதுவாக இந்த வார்த்தைக்கான உச்சரிப்பு செய்யும் பொழுது ராவை மெலிதாக ஓத வேண்டியது இருக்கும், கணத்துடன் ஓதக்கூடாது. மீர் கணம் இருக்கக்கூடாது. ராவிற்கான கணம் தன்னுடைய கணத்தை அது எழுந்துவிடும். ஆனால் ஒரு சூழ்நிலையிலே ராவிற்கு சுக்கூன் இருக்கையிலே இதற்கு பின்னால் இருக்கின்ற எழுத்துக்கு கஸ்ரா இருக்கையிலே இந்த ராவை கணத்துடன் ஓத வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அது என்ன சூழ்நிலை என்றால், இந்த சுக்கூன் இருக்கின்ற ராவிற்கு அப்புறமாக முன்பதாக வருகின்ற எழுத்து மிக்க கனமான எழுத்துக்களில் ஒன்றாக இருந்தால், மிக்க கனமான எழுத்துக்கள் அல்லது அதற்கு அடுத்ததாக இருக்கிற கேட்டகரியில் காஃப், கைன், காஃப், அந்த எழுத்துக்களில் காஃப் இந்த எழுத்து இடம்பெற்றாலோ வந்துவிட்டால் இந்த சுக்கூன் உள்ள ரா அதற்கு பின்னால் கஸ்ரா இருந்தாலுமே சரி இந்த ராவை கணத்துடன் தான் ஓதணும். எடுத்துக்காட்டுக்கு இங்கு சாதை மிக்க கனமான எழுத்து சாதை கொடுத்து விடலாம். இப்பொழுது இதன் வழியாக ஒரு வார்த்தை உருவாகிறது. மீமுக்கு கஸ்ரா கொடுத்து விட்டோம், ராவுக்கு சுக்கூன் கொடுத்து விட்டோம். பொதுவாக இந்த வார்த்தைக்கு உச்சரிப்பு என்பது ராவிற்கு மெலிதாக ஓதணும். ஆனால் இந்த சுக்கூன் போட்ட ராவிற்கு அப்புறமாக மிக்க கனமான எழுத்து சாது வந்துவிட்டது. ஆக இந்த எழுத்தை, இந்த ராவை கணத்துடன் ஓதணும். மிர்சாது கூறாமல் மிர்சோத் என்று கணத்துடன் ஓத வேண்டும். ஏனென்றால் இதற்கான காரணம் என்ன? மிக்க கனமான எழுத்து சுக்கூன் வைத்த இந்த ராவிற்கு அப்புறமாக வந்துவிட்ட காரணத்தினால் இந்த ராவையும் கணத்துடன் தான் ஓத வேண்டும். ஆக நல்ல முறையில் இதை விளங்கிக் கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள்.
இந்த விஷயங்களை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் அனைவரும் உங்களுடைய குர்ஆன் ஓதும்போது, குர்ஆனை பார்த்து ஓதும்பொழுது இதற்கான உங்களுக்கு பயிற்சி இருந்தால் அழகாக தெளிவாக இந்த சட்டங்களை செலுத்தி ஓதிவிடுவீர்கள். இல்லையெனில் இந்த மாதிரியான இடங்களிலே பல தவறுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. இன்னும் ஒரு சட்டம் என்னவென்றால்,